சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது, விவரங்களை சொல்லுங்க. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் சற்று முன் தொடங்கியிருக்கிறது. அதிமுகவினுடைய அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்பிக்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பாஜகவுடனான கூட்டணிக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விருந்து மற்றும் அவர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்போது செயற்குழு கூட்டம் நடைபெறுவது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய இந்த 2026 தேர்தலில் சந்திக்கக்கூடிய வகையிலே எப்படியெல்லாம் செயல்படுவது உள்ளிட்டதை குறித்து செயற்குழு உறுப்பினரிடம் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. மேலும் பாஜகவுடனான கூட்டணி அமைவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு உறுப்பினர்களிடம் பேச இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதில் திமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத நீட் தேர்வு, நாடகம் உள்ளிட்டவை குறிப்பான உள்ளிட்ட தீர்மானங்கள் வெளியாக இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு எதிராக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், மேலும் பாஜகவுடனான கூட்டணியை ஏற்படுத்திய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.